அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம். நாம் இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் இந்த உடலை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதினாலேயே மற்றவங்க உடலை புரிஞ்சுக்காம இருக்கிறதில்ல, நம்ம உடலை பற்றியே நமக்கு சரியான புரிதல் இல்லை. அதனாலேயே நம்ம என்ன பண்ணுறோம், பல நோய்களை நமக்கு நாமே வரவழைத்துக் கொள்கிறோம். அப்போது இந்த உடலை நம்ம ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னா இந்த உடலை பற்றி நாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். முதல்ல அடிப்படையை தெரிஞ்சுக்கலாம். அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த உடலானது 96 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த தத்துவங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். பூதங்கள் 5, பொறிகள் 5, புலன்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கரணங்கள் 4, அறிவு 1, நாடிகள் 10, வாயுக்கள் 10, ஆசயங்கள் 5, கோஷங்கள் 5, ஆதாரங்கள் 6, மண்டலங்கள் 3, மலங்கள் 3, தோஷங்கள் 3, ஈசனைகள் 3, குணங்கள் 3, வினைகள் 2, விகாரம் 8, அவஸ்தை 5. இந்த 96 தத்துவங்களால தான் நம்ம உடலானது சமைக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் 36 தத்துவங்கள் உட்கருவிகளாகவும் 60 தத்துவங்கள் புறக்கருவிகளாகவும் இருந்து நம்முடைய உடலையும் மனதையும் இந்த உயிரையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை பத்தி ஒரு சின்னதா நம்ம விளக்கமும் பார்த்துருவோம். பூதங்கள் 5 அப்படிங்கிறது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த நிலம் எப்படி இந்த பஞ்சபூதத்தில், இந்த பஞ்சபூதம் எப்படி அண்டத்தில் இருக்கின்றதோ, இந்த அண்டமானது பஞ்சபூதத்தால தான் முழுமையா சூழப்பட்டிருக்கு இல்லையா? அது நமக்கே தெரியும். முழுமையாக இந்த பஞ்சபூதத்தினால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அண்டம். முழுமையா அதான் நிறைஞ்சிருக்கு. அதே போல நம்ம உடலிலும் இந்த பிண்டத்திலும் பஞ்சபூதம் தான் நிறைந்திருக்கிறது. பஞ்சபூதத்தினுடைய ஒரு கூட்டு கலவை தான் இந்த பிண்டமும். அப்போ இந்த எப்படி அது நம்ம உடல்ல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நிலமானது எலும்பு, மாமிசம், தோல், முடி, நாடி முதலியனவாக இருக்கு. நீர் உதிரம், உமிழ்நீர், சிறுநீர், விந்து, வியர்வை முதலியனவா இருக்கு. நெருப்பு அகங்காரம், சோம்பல், புணர்ச்சி, நித்திரை, பயம் முதலியனவா இருக்கு. காற்று காமம், குரோதம், கோபம், மோகம், மதம் முதலியனவா இருக்கு. ஆகாயம் ஓடல், இருத்தல், நடத்தல், கிடத்தல், நிற்றல் முதலியனவா இருக்கு. பொறிகள் 5. இது என்ன அப்படின்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த மெய் அப்படிங்கிறது குளிர்ச்சி, வெப்பம், மென்மை, வன்மை இவைகளை அறிந்து கொள்கிறது. நாம் அறியறதுக்கு அதுதான் நமக்கு உதவி செய்து. வாய் வாய் உப்பு, புளிப்பு, இனிப்பு, கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு என்னும் சுவைகளை அறிகிறது. கண் நிறம், நீளம், உயரம், குட்டை, பருமன், மெலிவு போன்ற 10 தன்மைகளை அறிகிறது. மூக்கு வாசனை, நுகருதல் அப்படிங்கிறத அந்த வேலையை செய்து. செவி ஓசைகளை அறிகின்றது. அதுக்கப்புறம் புலன்கள் 5. இது தொடு உணர்வு, வாசனை உணர்வு, சுவை உணர்வு, ஒலி உணர்வு, ஒளி உணர்வு. கர்மேந்திரியங்கள் 5. இது எல்லாமே தொழில் உறுப்புகள். அது என்ன அப்படின்னா, கைகள், கால்கள், நாக்கு, குதம் அப்படின்னா எருவாய், குய்யம் அப்படின்னா கருவாய். ஞானேந்திரியங்கள் 5. அது என்ன அப்படின்னா, தோல், நாக்கு, மூக்கு, கண், காது. அப்புறம் கரணங்கள், அகக்கருவிகள் 4 அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 அகக்கருவிகள். அதுக்கப்புறம் அறிவு 1. தச நாடிகள், நம்ம உடம்புல நாடிகள் சொல்றோம் இல்லையா? 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த நாடிகள் 10 வகையாக பிரிக்கப்படுது. அது என்ன அப்படின்னா,
இடகலை, அது வந்து வலக்கால் பெருவிரல் முதல் இடது மூக்கு துவாரத்தை பற்றி நிற்கும் சந்திரகலைன்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பிங்கலை, அது வந்து சூரியகலை, இது வந்து இடதுகால் பெருவிரல் முதல் வலது மூக்கு துவாரத்தை பற்றி நிற்கும் சுழுமுனை சுஷும்னா நாடி நம்ம சொல்றோம். இது வந்து குதம் முதல் சிரசு வரை செயல்படும். சிகுவை அப்படின்னா உள்நாக்கு நாடி, மூலாதாரத்திலிருந்து உள்நாக்கு வரை உணவு நீரை விழுங்க செய்வது. புருடன் அப்படிங்கிறது 5வது நாடி, இது வலக்கண் நாடி, இது வந்து மூலாதாரத்திலிருந்து வலக்கண் ஓரம் வரை பொருட்களை காண செய்யும். காந்தாரி, இது வந்து மூலாதாரத்திலிருந்து இடக்கண் ஓரம் வரை பொருட்களை காண செய்யும். அத்தி, இது வந்து மூலாதாரத்திலிருந்து வலக்காது வரை காதுகளில் ஒலி கேட்க செய்யும். அலம்புடை, இது வந்து மூலாதாரத்திலிருந்து இடது காது வரை காதுகளில் பல சப்தங்களை கேட்க செய்யும். 9 சங்கினி, மூலாதாரத்திலிருந்து ஆண் பெண் இனக்குறி வரை அது வந்து வேலை செய்யுது. அப்புறம் குகு, 10வது நாடி வந்து குகு, இது அநாகத முதல் லிங்க குதஸ்தானம் வரை இது வேலை செய்யுது. தசவாயுக்கள் 10, அது வந்து என்ன அப்படின்னா பிராணன். இந்த பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருஹரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த பிராணன் அப்படிங்கிறது உயிர்காற்று, உணவை ஜீரணிக்கும், இது வந்து நீல நிறம். அபானன் வந்து உணவை செரித்து மல ஜலத்தை தள்ளும், இது வந்து பச்சை நிறம். வியானன், இது வந்து ஒலிக்காற்று, சவுண்டு, ஒலிக்காற்று, இதன் இருப்பிடம் வந்து இதயம். உதான், இது வந்து தொழில் காற்று. சமானன், இது வந்து தொப்புளில் இருந்து கால் வரை புஷ்பராக நிறம், இது வந்து அப்படியே பரவும் காற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த சமானன் வந்து உடல் முழுக்கவே பரவக்கூடியது, பரவி இருக்கக்கூடியது. நாகன், இந்த காற்றானது பாட, கண் திறக்க, இமை மூடி சிலிர்க்க உதவுகிறது, இது வந்து பொன்னிறம். கூர்மன், இந்த காற்று வந்து தும்மல் காற்று, கொட்டாவி, கண்மூட, திறக்க, இது வந்து நமக்கு உதவுது, இது வந்து அந்த வேலையை தான் அது செய்யுது, இது வந்து வெண்மை நிறம். கிருஹரன், இது வந்து விழிக்காற்று, தும்மல், இருமல், இதெல்லாம் நம்ம உடம்புல உண்டு பண்ணக்கூடியது, கருப்பு நிறம். தேவதத்தன், இது வந்து தர்க்கம், சண்டை, கோபம், இவைகளெல்லாம் உண்டு பண்ணக்கூடியது, ஸ்படிக நிறம். அதுக்கப்புறம் 10வது காற்று வந்து தனஞ்சயன், இது வந்து மனிதன் இறந்த பின் மற்ற வாயுக்கள் எல்லாம் போன பின் உடலை வீங்க செய்து பின் இறுதியாக வெளியேறும், இதன் நிறம் வந்து நீலம். அப்புறம் ஆசயங்கள் 5 அப்படின்னு பார்த்தோம். ஆசயங்கள்னா குடல்கள். அமர் ஆசயம், பகர் ஆசயம், சல ஆசயம், மல ஆசயம், சுக்கில ஆசயம், அதாவது இறைகுடல், செரிகுடல், நீர்க்குடல், மலக்குடல், வெந்நீர் குடல். அதுக்கப்புறம் கோஷங்கள் 5, இது வந்து அன்னமய கோஷம், மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். கோஷம் என்றால் அடுக்கு. இப்ப இந்த 5 கோஷங்களை பற்றி இன்னும் நம்ம விரிவா பார்க்கலாம். ஆதாரங்கள் 6, அது என்ன அப்படின்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இதையும் பற்றி இன்னொரு வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். மண்டலங்கள் 3, இது சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம். சூரிய மண்டலம் அப்படிங்கிறது வலது நாசி காற்று, சந்திர மண்டலம் அப்படிங்கிறது இடது நாசி காற்று, அக்னி மண்டலம் அப்படிங்கிறது சுழுமுனை. மலங்கள் 3, இது வந்து ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னா அகங்காரம், கண்மம்னா பழிச்செயல், வன்மம், பகைமையோட இருக்கிறது. அதுக்கப்புறம் மாயை. தோஷங்கள் 3 வந்து வாதம், பித்தம், சிலேத்துவம். இதை பற்றி நம்ம விரிவா இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஈசனை, ஈசனைனா என்னன்னா பற்று. இந்த பற்று வந்து நமக்கு எதன் மேலாம் இருக்கு அப்படின்னா பொருள் பற்று, புத்திரப்பற்று, உலகப்பற்று, இந்த 3 பற்றுக்கள் மனிதனுக்கு இருக்கு. அப்புறம் குணங்கள், குணங்கள் வந்து 3, அது ராட்சச குணம், தாமச குணம், சாத்வீக குணம். இதையும் பற்றி நம்ம விரிவா பார்ப்போம். வினைகள் வந்து 2, அது என்னன்னா நல்வினை, தீவினை. இந்த நல்வினை தீவினைன்னா நமக்கு தெரியும். வினைன்னா கர்மம், நம்ம கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா. கர்மானா என்ன, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வகுப்புல நம்ம பார்த்துருக்கோம். கர்மா என்பது நாம் செய்யும் செயல்களின் விளைவு. நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு விளைவு இருக்கு. அந்த விளைவைத்தான் நம்ம கர்மான்னு நம்ம சொல்றோம். அது நம்ம
எப்போ வேணாலும் செஞ்சுருக்கலாம், பல ஜென்மங்களில் செஞ்சுருக்கலாம். நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம், நேற்று செஞ்சுருக்கலாம், இப்போ இன்னைக்கு காலையில் செஞ்சுருக்கலாம், இப்போ கூட நம்ம செய்து கொண்டிருக்கலாம். நாம் செய்யும் செயல்களின் விளைவு தான் கர்மா, அது அதனுடைய தொகுப்பு. நல்ல கர்மாக்கள் செய்யும்போது அது நல்வினையாகவும், அதனுடைய விளைவு நல்வினையாகவும் நல்ல கர்மாகவும், நம்மையும் கஷ்டப்படுத்தி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரியான நம்ம செயல்களை செய்யும்போது அது தீய கர்மாவாகவும் தீவினையாகவும் மாறுகிறது. இந்த தீவினை தான் முன்வினை பின்வினை அப்படின்னு 2 பிரிவாகுது. அந்த முன்வினையில சஞ்சித கர்மமும் பிராரப்த கர்மமும் வருது, பின்வினையில ஆகாமிய கர்மம் வருது. இந்த கர்மாக்களை பற்றியும் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். விகாரங்கள் 8, அது என்ன அப்படின்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மதாச்சாரியம், மாச்சரியம், இடும்பை, அகங்காரம். அதுக்கப்புறம் அவஸ்தை 5, அது என்ன அப்படின்னா ஜாக்கிரத் நினைவு, சொப்பனம்னா கனவு, சுழுத்தி அப்படின்னா உறக்கம், துரியம் அப்படின்னா பேருறக்கம், துரியாதீதம்னா நிஷ்டை. இந்த 96 தத்துவங்கள் தான் நம்மளுடைய உடலை இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த உடலையும் மனதையும் உயிரையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த உடலானது நைந்த பின் உயிர் அதற்கு மேலே இருக்க முடியாது அப்படிங்கிற நிலை வரும்போது உடல் இந்த உடலை விட்டு இந்த உயிர் வெளியேறிய பிறகு இந்த 96 தத்துவங்களும் அந்த உடலை விட்டு வெளியேறி விடுகின்றன அப்படின்னு திருமூலர் பகவான் சொல்றாங்க. இந்த 96 தத்துவங்களும் நம்ம பல சித்தர்களும் முனிவர்களும் இதை பத்தி நமக்கு சொல்றாங்க. உடல் தத்துவங்கள் 96ன்னு சொல்றாங்க. நம்ம அதுல உயிர் தத்துவம் நிறைய தத்துவ வகைகளை நமக்கு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சித்தர் சொல்றதுல இருந்து இன்னொரு சித்தர் சொல்லும் போது கொஞ்சமும் மாறுபடுது. ஆனா முடிவுல அவங்க சொல்ற விளக்கம் ஒன்னா இருக்குது. இதுல நமக்கு இதை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல முக்கியமான ஒரு சிலதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். நன்றி.